நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பதற்குரிய ஒரு அற்புதமான தெய்வமாகத்தான் விநாயகப் பெருமான் திகழ்கிறார். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகத்தான் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி திகழ்கிறது. அதனால்தான் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்று நாம் கூறுகிறோம். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை அன்று வரும்பொழுது பணம் தொடர்பான அனைத்து விதமான சங்கடங்களையும் தீர்த்து வைப்பவர் விநாயகப் பெருமான். அன்றைய நாளில் நாம் வீட்டிலேயே எளிமையான முறையில் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றிதான் இந்த வீடியோவில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை படைத்த தெய்வமாக திகழக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்குரிய சதுர்த்தி திதி எந்த கிழமையில் வருகிறதோ அதை பொறுத்து நம்முடைய வேண்டுதலை நாம் முன்வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி வருவது நம்முடைய பண கஷ்டத்தை நீக்கக்கூடியதாகவே திகழும். நாளைய தினம் 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது என்பதால் அன்றைய தினத்தில் நாம் எப்போதும் போல் விநாயகரை ஆலயத்திற்கு சென்றோ அல்லது வீட்டிலேயே வழிபாடு செய்துவிட்டு இந்த பரிகாரத்தை கூடுதலாக செய்யும் பொழுது பணம் தொடர்பான கஷ்டங்கள் தீர்வதற்குரிய வழியை அந்த சுக்கிர பகவானும் விநாயகப் பெருமானும் காட்டிக் கொடுப்பார்கள். வெள்ளிக்கிழமையில் இரவு நேரத்தில் வரும் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளான சுக்கிரஹோரையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். சுக்கிர பகவானுக்குரிய தானியமாக திகழ்வது வெள்ளை மொச்சை. பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மொச்சையை தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிரனின் அருளை பெற முடியும் என்பது அனைவரும் கூற கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில்தான் சங்கடகர சதுர்த்தி நாள் அன்று நாம் வெள்ளை மொச்சையை பயன்படுத்த வேண்டும். ஒரு சிறிய கிண்ணத்திலோ அல்லது புதியதாக வாங்கிய அகல் விளக்கிலோ வெள்ளை மொச்சையை முழுமையாக பரப்பிக்கொள்ளுங்கள். அதற்கு மேல் கிழங்கு மஞ்சள் ஒன்றை வைக்க வேண்டும். இந்த கிழங்கு மஞ்சளை பிள்ளையார் பிடித்து வைப்பது போல் நேராக மொச்சையின் மேல் வைத்து அந்த மஞ்சள் கிழங்கை பிள்ளையாராக பாவித்து அதற்கு குங்குமம் வைக்க வேண்டும். இதை விநாயகப் பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பிறகு மலர்களாலும் அருகம்புல்லாலும் விநாயகரின் போற்றிகளை கூறி அந்த மஞ்சள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் அர்ச்சனை செய்யும்போது விநாயகப் பெருமானுக்கு பிடித்தன இனிப்பு பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து செய்தால் கூடுதல் பலனை பெற முடியும். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். வெள்ளை மொச்சை மற்றும் கிழங்கு மஞ்சளை காலையிலேயே விநாயகரின் பாதத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள். வழிபாட்டை மட்டும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் செய்ய வேண்டும். இந்த மொச்சையும் கிழங்கு மஞ்சளும் அப்படியே முழுவதும் விநாயகர் பாதத்திலேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில் கிழங்கு மஞ்சளை விநாயகர் பாதத்திலிருந்து எடுத்து மொச்சையும் கிழங்கு மஞ்சளையும் பறவைகளுக்கு தானமாக போட்டுவிட வேண்டும். இப்படி நாம் விநாயகப் பெருமானை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்று வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பணம் தொடர்பான கஷ்டங்களும் சங்கடங்களும் தீரும். விநாயகப் பெருமானின் அருளையும் சுக்கிர பகவானின் அருளையும் ஒரு சேர பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாடு திகழ்கிறது. எனவே இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.